மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு நல்லா ஈஸியாக மியூசிக் நான் இந்த படத்துக்கு ஃபஸ்ட் டைம் மியூசிக் பண்ணுறேன். டேரக்டர்ஸாக எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தார். எனக்கு இந்த சான்ஸ் அவர் தந்திருக்காரு. நான் பண்ண மியூசிக்கை நீங்கள் பாருங்கள். ஏன்னா அவங்க டேரக்டர் சார் எப்படின்னா அவங்க சின்ன பிள்ளையில சோறு போட்டு தடவை கூட சோத்தை தட்டி விட்டுட்டு தட்டை எடுத்து டேங்க் டேங்க் சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஹீரோ சார் சொல்கிறது கூட உண்மைதான். அது போக ஸ்டண்டு தான் நல்லா இருக்கும். ஒரு இது எடுத்துக்குவோம், பீச்சில் கோவா பீச்சில் சொல்கிறது ஸ்டண்டு ரயான் ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதில் ஹீரோ சார் நான் சூப்பராக பண்ணியிருக்காரு ஸ்டண்ட் இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் ஒரு சும்மா நாங்கள் எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்க ப்ரொடியூசர், டேரக்டர்ஸ், மியூசிக் டேரக்டர்ஸ், ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாம் பேசிக்கிட்டு நம்ம இந்த படம் நீங்கள் அந்த படம் நடிச்சிருக்கீங்கல்ல, களை வைத்துட்டு ஓடி வரணுங்க, இந்த படம் பண்ணுங்க, வீட்டில் தெரிஞ்ச நாங்கள் கதை சொல்லுவோம். அப்போ நான் சொன்ன கதையை சொல்லுங்கள், நான் ஓகேன்னா நான் நடிப்பேன். அப்போ எனக்கு இன்னொரு படம் வந்துச்சு, அலுமினிய தெருன்னு ஒரு தெரு வந்துச்சு. நான் அந்த படத்தை கூட நான் இப்போ அடுத்த படமாக நடிக்கலான்னு இருக்கேன். எந்திரன் படத்தை கூட போல. ஏன்னா எந்திரனில் வந்து ரஜினிக்கு ஈக்குவலாக நான் ஒரு பெரிய ஆளாக நினைக்கிறேன். நான் என்றைக்குமே வந்து ரஜினிக்கு நினைக்கிறேன். பட் எனக்கு இந்த படத்துக்கு முழுக்க ஒரு வாய்ப்பு கொடுத்தது எங்கள் பொருளா குறைஞ்சி செல்லாமல். நாங்கள் இங்கே அதாவது இந்த குழுவில் சினிமா குழுவில் கூப்பிட அவர் பேர் தான் திலீபண்ணா முழுக்க அவர் ஒரு ஷூட்டிங் மீட்டு அவர் ஒரு பேக் ஒன்று வந்துட்டு இருந்து நம்ம இப்படி ஒரு கதை எழுதுவோம் அப்படின்னு அவர் எழுதின கதை. அவர் கூட ஒரு சீனில் வருவார். ஆனால் அவர் வந்து ஒரு இப்போ சஸ்பென்ஸாக வச்சுருக்கோம். அவரை வந்து ஒரு வித்தியாசமான கதாபாத்திரமாக காட்டுறாங்க. அதனால வந்து அவரை அப்போ பார்த்து தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவரை வச்சு தான் இந்த படமே முழுக்க அவர் இல்லைன்னா இந்த குழு இல்லை, இல்லை டேரக்டர் இல்லை, எடிட்டர் இல்லை. வேறு இப்போ அடுத்த படமும் நான் இப்போ கான்செப்ட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை அது என்ன படம், அது பேர் என்ன படம்? மருதநாயகம், வேட்டையாடு, வீராடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ கருப்பியும் கலரித்தியும் ஒரு படம் கைது போட்டிருக்கேன். ஆனால் இப்போ அடுத்த படத்துக்கு சார் வேறு ஆல்சன்ங்கிற ஒரு படம் எடுத்துகிட்டே இருக்காரு. அது கூட மியூசிக் டைரக்டர் தான். அது இந்த குரூப் தான் பண்ணணும். அது போக நான் வந்து எருமை நாயகம் இதே குரூப் ஒரு படம் எடுப்போம். ஆனால் அந்த படத்தில் வந்து சேஞ்ச் ஆகுது. நான் அந்த படத்தில் வந்து டேரக்டர் வேறு. அதில் அந்த திலீபன் அந்த பையனை வச்சு ஒரு படம் எடுக்கும், ஊரில் ஒருங்கின அட்டகாசம். அது இணையமாக ஒரு அவங்க காட்சிக்கு கொடுக்காமல் இருக்காங்க. அவங்க ஏதோ வேறு ஒரு பிஸியில் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க வேறு மேரிட் ஆகிருக்கு. அவங்க இணையமாக இந்த நேரம் தனிமுறை பிஸியாக இருப்பாங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டுட்டு கதையை சொல்லலான்னு இருக்கேன். ஆனால் அவங்களோட ரயான் தான் எனக்கு இப்போ அதில் அந்த பொருளாதாரங்கள ரயான் வந்து அந்த குரங்கை கடத்திட்டு போகிறாங்க. அதை கதையை சொல்லலை, சுருக்க மாட்டேங்க. அந்த பொருளாதாரங்க ஊருக்குள்ளே வந்து அட்டகாசம் பண்ணும். உண்மைதான், பொருளாதாரங்க அட்டகாசம் பண்ணும். அதை வந்து ரயான் வந்து தடுத்து குடிச்சிட்டு போய் காட்டுக்குள்ளே ஒருத்தவங்க அதை கப்பலில் போகும்போதுல வந்து எப்படின்னா இருந்து அவங்க இது வந்து அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனிச்சு. அந்த அவங்க நல்லா பண்ணாங்க தெரியுங்களா சார். ஆனால் அது உண்மையில அந்த இசையெல்லாம் சொல்லுவாங்க. அந்த புதுசெல்லாம் வந்து சாங் பண்ணிங்க சார். ஐ வெரி லைக் இட் வெரி சார். அது உண்மையிலே வந்து நான் நம்பவே இல்லை எப்படிலாம் இந்த மியூசிக் வருமானு. ஆனால் அது சும்மா சொல்லுவாங்க டான்ஸ் பண்ணது திலீபன் தான். அதில் டான்ஸ் பண்ணது அவங்க தான் நல்லா ஸ்டெப்லாம் சொல்லியிருந்தாங்க. அது அவங்க இயல்பு அவங்க பொருளாதாரம் ஸ்டெப்பு மாதிரி அவங்க இருக்கிற ஸ்டெப்பை சொல்லி தந்தாங்க. அதெல்லாம் அவங்க தான் எடிட் பண்ணாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் டேலண்ட் இருக்குது. பட் டேரக்டர் நீங்கள் சொல்லுங்கள் அவங்களுக்கு. அதாவது ஷூட்டிங் இருந்துச்சு, நிறைய தெருவில் ஆடியன்ஸ் எல்லாம் ஆல்சன் கூடியெல்லாம் இருந்தாங்க. எல்லாம் ப்ரௌடாக கரெக்டாக அது நம்ம மறக்கூடியது கலாச்சாரங்களே என்ன தெரியும். நிறைய பேர் இருந்தாங்க. ஷூட்டிங் நடக்கு ஏன்ட்ட வந்துட்டு இவங்க தான் ஆப்ஷன் வாங்க பார்க்கணும். ஆட்டோ வெயிட் பண்ணுங்க வரேன். செக்யூரிட்டி எல்லாரும் வந்துட்டாங்க. போலீஸ் சாருக்கு ஒரே பாராட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. இது வந்து ரஜினிக்கு அடுத்த சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுக்கறது வந்து ஆப்ஷன் என்ற இவங்க கொடுக்கணும்னு நினைக்குமா? வேண்டாம், ரஜினி அவ்வளோதான் எனக்கு ஆசை இல்லை. எனக்கு வந்து ஏதாச்சும் சினிமா மூலமாக மக்களுக்கு ஒரு அது என்ன சொல்லுது, ஒரு இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க, ஒரு இது சொல்லுது, ஒரு நல்ல வழி. மக்கள் இந்த வழியில் போங்க. அதாவது எங்கள் கூட காமெடியாக இருக்கும் பார்க்காங்க. காமெடி இந்த காலத்தில் சிரிக்க வைக்கிறது தான் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். ஆனால் அடுத்த சூப்பர் ஸ்டார்னா நம்ம ஆல்சன் இவன் பாருங்க எந்திர படத்தில் ரஜினி நடிச்சிருக்காரு. எந்த எவ்வளோ அழ வைக்காரு மக்களை. படத்தில் கதையே இல்லை. நாங்கள் அப்படி இல்லை. எங்கிட்ட எல்லா படத்துக்கும் பாட்டு இருக்கு. அது ஃபுல்லும் கம்ப்யூட்டர்
கிராபிக்ஸ் அது மனுஷன் நடிக்கிற படம் கம்ப்யூட்டர் பட்ஜெட் இல்லாம நாங்க ஒரு படம் எடுத்துக்கோம். அதான் இந்த படம் சூப்பரா இருக்கும். இதனால படத்தை எல்லாரும் விரும்பி பாருங்க. முக்கியமாக சொல்கிறேன், தேட்டர்லேயோ சிடிலேயோ பார்க்காம இதுக்குன்னு ஒரு ப்ளூடூத் மாதிரி இது மாதிரியோ இல்லை சேர் வச்சுருக்க மாதிரியோ செல்லை வாங்கி ப்ளூடூத் அதை ஸ்கீம் இருக்கான்னு கேட்டு அதை ஆக்கணும். இன்னொரு வழி இருக்குது. நெட் இருந்தால் நெட் கிடையாது, ஜிமெயில் இருந்தால் அக்கௌண்ட் யாகோ எந்த .com கூட பார்க்கலாம். என் .com alsonsimbo@gmail.com அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா வீடியோ குறித்து இருக்கும். நீங்கள் வேணால் நாங்கள் இன்னும் ட்ரெய்லர் அந்த மாதிரி தான் போட்டுருக்கோம். மொத்த படம் எடுத்த உடனே நாங்கள் போட்டுடுவோம். கண்டிப்பாக படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிடும். அது தீபாவளி நம்ம தீபாவளி இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு குதூகலமான தீபாவளி இருக்கு. காவல்காரன் போட்டே வந்தாலும் வரணும். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி டீம் சார்பா ஹாப்பி தீபாவளி.